ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் மற்றும் குருமார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் பாகம் 2 என்ற நூலிலிருந்து பாடல்களும் அதற்கான கருத்துக்களும் என்ற தொடர் பதிவில் இன்று பாடல் எண் 52, 53வது பாடல் சார்ந்த பாடல்களும் பாடல் தரும் கருத்துக்களையும் பார்ப்போம் நண்பர்களே. உருவினியால் உயிர் விடுவாள். தாய் எந்த வகையில் உயிர் விடுவாள் என்பதை சார்ந்த தகவலை அடையாளம் காட்டும் கிரக நிலை சார்ந்த பாடலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. அன்னை அவன் விதியில் வர அட்டமனார் நோக்கமுற ரவியும் ராகும் அன்னை பதிப்புக்கிடவே உன்னி சப்த முன்னோக்கமுறந்தானே தானேகள் ராகு திசை அட்டமனார் புசிப்பில் இவன் அன்னை வெகு தாபமுள்ள வயிற்றுப்போக்கால் மேவி உயிர் போகும் என்றன் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த பாடல்கள் தாயும் மகளும் உரையாடுவது போன்று அமைந்துள்ளது. இது மகள் கேள்வி கேட்கும் வண்ணத்திலும் தாய் பதிலளிக்கும் வண்ணத்திலும் இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மகள் கேட்கிறார், தாயே, 4 குடையவன் லக்கினத்தில் அமர அவனை 8 குடையவன் பார்வையிட சூரியனும் ராகுவும் 4ஆம் வீட்டில் இணைய அல்லது 7ஆம் பார்வையால் பார்க்க இதன் பலன் என்ன என்று கேட்டிருக்கிறார். மகளே, இந்த ஜாதக அமைப்பு உடையவனின் தாய் ராகு திசையில் 8 குடையவனின் புத்தியில் மிக வேதனை தரும் வயிற்றுப்போக்கால் உயிர் விடுவாள் என்று பாடல் சார்ந்த தகவலாக சொல்லியுள்ளார். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது சிறப்பிலும் சிறப்பு. அடுத்து பாடல் எண் 54. மாதாவுக்கு மரண கண்டம் தரும் கிரக அமைப்பு சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடல் எண் 54. ஏழதினில் நாளோன் வர ஏழவனும் அட்டமனும் 6இல் ஏக இழிவு மதி கரியும் 8இல் நிற்க பற்றி அறையும் இதை கேளாய். கேளாய் நீ மதி திசையில் கெடுதியுள்ள பாம்பு புத்தி தண்ணீர் அன்னை கெட்டிடுவாள் வயிற்றுப்போக்கால் பட்டிடுவாள் சொன்னேன் இதை அறிவாய் என்று பாடலை முடித்துள்ளார். இதில் மகள் கேட்கிறார் தன் தாயை பார்த்து, தாயே, 7ஆம் இடத்தில் 4 குடையவன் அமர்ந்திருக்க 7 குடையவனும் 8 குடையவனும் இணைந்து 6ஆம் வீட்டில் நிற்க தேவிரை சந்திரனும் சனியும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் நின்றிருந்தால் என்ன பலன் என்பது கேட்டிருக்கிறார். மகளே, மேற்சொன்ன ஜாதக அமைப்புடைய ஜாதகனின் தாய் சந்திர திசையில் ராகு புத்தி அல்லது கேது புத்தியில் வயிற்றுப்போக்கால் மரண கண்டத்திற்கு ஆளாவார் என்று பாடல் சார்ந்த தகவலுக்கு கருத்துரையாக சொல்லியுள்ளார். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. சுமார் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த ஜாதக அமைப்புள்ள பலன்களையும் ஜாதகரையும் நாம் கண்டிருக்கிறோம் என்பது சிறப்பிலும் சிறப்பு. அடுத்து பாடல் எண் 56. அன்னைக்கு ஆபத்து என்ற தலைப்பில் நாள் அதனில் கர்மன் வர நல்விதையில் தேய்மதியே நாடி அந்த நாளவனை நோக்கமுற நல்லவர்கள் நோக்கம் மறக்கேளாய் என்று மகள் கேட்டுள்ளார். அதற்கு தாய் சொல்லுகிறாள், கேளாய் நீ மதிதிசையில் கெடுதியுள்ள கர்மன் அவன் புசிப்பில் அன்னை கேடு வந்து மாண்டிடுவாள் பாடுமிக படுவனிவன் தானே என்று பாடலை முடித்துள்ளார். தாயே, 4ஆம் வீட்டில் 10 குடையவன் அமர்ந்திருக்க தேய்வரை சந்திரன் லக்னத்தில் அமர்ந்திருக்க 7இல் 4 குடையவனை பார்வையிட்டிருக்க இவர்களை சுபகரங்கள் பார்த்திராவிட்டால் பலன் என்ன என்று
தன் தாயை பார்த்து மகள் வினவுகிறாள். அதற்கு தாய் சொல்லுகிறாள், மகளே, சந்திர திசையில் 10 குடையவனின் புத்தியில் இந்த ஜாதக அமைப்பு உடையவனின் தாய் மரண கண்டம் ஏற்படும். ஜாதகனும் வெவ்வேறு துன்பத்தை அனுபவித்து சிரமப்பட்டு வாழ்வான் என்று பதில் கூறியுள்ளார். அதற்கு அடுத்து பாடல் எண் 58, இதில் மாதாவின் மரண காலம் என்று காலத்தை வரையறுத்து அடையாளம் காட்டும் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. கிரிக்கு அன்னைக்கு மதிக்கு நாளோர் கெடுதியுள்ள சத்துருவாய் கூடி மேவி கிளம்பகரி 7 வர விளம்புகிறேன் இதன் பலனை கூறாயே. விளங்கும் அன்னை திசை பொசிப்பில் மேவி உயிர் மாளும் இவனன்னை இதை மிக மனதால் தானறிந்து அகம் குளிர்வாய் என்னுடைய மகளே என்று தாய் இந்த பாடலை முடித்துள்ளார். தாயே, லக்னத்திற்கு நான்காம் இடத்துக்கு உடையவனும் சந்திரனிலிருந்து 4 குடையவனும் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இணைந்திருக்க 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்க இதன் பலனை எடுத்துரைப்பாய் என்று தன் தாயை பார்த்து மகள் வினவுகிறாள். அதற்கு மகளே, 4 குடையவனின் தசாபுத்தி காலகட்டத்தில் இந்த ஜாதக அமைப்பு உடையவனின் தாய்க்கு மரண கட்டம் ஏற்படும் என்று கூறியுள்ளார். அதற்கு அடுத்து அன்னைக்கு ஆயுள் கண்டம் என்ற தலைப்பில் பாடல் எண் 60, மதி கருமன் நாளில் வர மகிழ்ந்து நாளோன் 7 அமர ஈழோன் மன்னிடவே இதற்கு பலன் உன்னியே நீ உரைப்பாயம்மா என்று மகள் தாயை பார்த்து வினவுகிறாள். அதற்கு தாய், உரைப்பேன், ஈழோன் திசைதனில் ஓங்கு மதிப்புசிப்பில் இவனன்னை உச்சிதமாய் ஏமன் வந்து பட்சமுடன் கொண்டு போவான் தானே என்று பாடலை முடித்துள்ளார். இதில் தாயே, சந்திரனும் 10 குடையவனும் 4ஆம் வீட்டில் நிற்க 4 குடையவன் 7ஆம் இடத்தில் இருக்க 7 குடையவன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க அதன் பலன் என்னவென்று கூறுவாயாக என்று கேட்டுள்ளார். அதற்கு தாய் சொல்லுகிறார், மகளே, 7 குடையவன் திசையில் சந்திர புத்தியில் இந்த ஜாதக அமைப்பு உடையவனின் தாய்க்கு மரண கண்டம் ஏற்படும் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 62 தாய் சார்ந்த தகவலையே இந்த பாடலும் வலியுறுத்துகிறது. அள்ளல் வினை தீர்த்த என்றன் அன்னையரை உமது பாதம் போற்றி ஒரு அள்ளலுண்டு என்றவனுக்கு சொல்ல விடை தாரும் எம் தாயே என்று கேட்டுள்ளார். அதற்கு பாடல் எண் 63, விடை கேட்ட பசுங்களியே வந்ததென்ன நீ உரைப்பாய் சங்கை கூறி விளம்பையதை வேறெடுத்த தளங்கள் கொல்ல வைப்பேன் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். அடுத்து பாடல் எண் 64, குறிப்பாக விதந்து உரைத்தீர் கொண்ட அந்த தாய்க்கு பொதுவாய் தெரிப்பாராக மரண கண்டம் தெரியவரும் காலம் சொல்வீர் தாயே என்று பாடலை முடித்துள்ளார். அடுத்து பாடல் எண் 65, நாளவன் ஏலோனும் கர்மம் நல்விதைதான் இதை நோக்கும் திசையும் அந்த நாளுக்கு வியம் 2 நன்னுவாய் தாயை கொல்லும் திசையே என்று பாடலை முடித்துள்ளார். அடுத்து பாடல் எண் 66, நாளுக்கு அஷ்டமம் தன்னிலே நாடினவர் உடன் சேர்ந்தோர் நோக்கு அதை நாடினார் ஏல் அதற்கு வருடி இருந்த விதங்களுள்ளோர் தானே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த விதம் நின்றவர்கள் இவர்கள் திசை பொசிப்பினிலேதான் மாதா ஈடழிந்து மால்வாள் என பாடி இந்த விதம் முறைப்பாய் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். இதற்கு மகள் கேட்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது. இது என் சந்தேக தீயை தீர்த்து வைத்த தாயே, உன் பாதங்களை நான் போற்றுகிறேன். எனக்கு இந்த 3 மோர் ஐய வினா உள்ளது, விடை சொல்லி அருள வேண்டும் என்று மகள் கேட்க அதற்கு
தாய் சொல்லுகிறாள், சந்தேகம் கேட்கின்ற கிளி போன்ற என் மகளே, உன் கேள்வியை கேள், உன் ஐயத்தை தான் தீர்த்து வைப்பேன் என்கிறாள். அதற்கு மகள் கேட்கிறாள், தாயே, சில குறிப்பிட்ட கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப தாயின் மரண தண்டனை காலம் எப்போது என்று உரைத்தீர்கள். பொதுவாக ஒரு ஜாதகத்திற்கு எப்போது தாய் மரண காலம் வரக்கூடும் என்பதை கூறி அறிவீராக என்று மகள் கேட்க, அதற்கு தாய் சொல்கிறாள், 4 குடையவன், 7 குடையவன், 10 குடையவன், 4ஆம் இடத்திற்கு 2, 12 குடையவர்கள் இருக்கும் காலங்களில் அல்லது இவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலங்களில் தாய்க்கு மரணமோ அல்லது மரண கண்டமோ வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மேலும் 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்த அந்த 8 குடையவனோடு சேர்ந்தவர்கள் அவனோடு 7ஆம் பார்வையில் சம்பந்தப்பட்டிருக்க அவர்கள் தசாபுத்தி காலத்தில் அன்னைக்கு உயிராபத்து ஏற்படலாம். இது நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள். நம் அனுபவத்தையும் சற்று பார்ப்போம். ஒரு பாவம், ஒரு காரகம், இந்த இரண்டிற்கும் 3ஆம் இடத்துக்காரர்களுடைய தசாபுத்தி வரும்பொழுது அவர்கள் இடம் மாறுகிறார்கள் அல்லது உடல் நலத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் மாற்று கருத்தில்லை. 4ஆம் ஒரு பாவத்திற்கோ அல்லது ஒரு காரகத்திற்கோ, காரக கிரகத்திற்கோ 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று அல்லது 6ஆம் இடத்துக்காரர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம், ஒன்று அந்த பாவத்துக்குரியவர் அல்லது அந்த காரகத்துக்குரிய உறவு நோய்க்கு ஆளாகி பலமான அவஸ்தையை சந்திக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் கடனுக்கு ஆளாகி கேவலத்துக்கும் மரியாதை குறைவுக்கும் உட்படுகிறார்கள். அடுத்து ஒரு பாவத்திற்கும் அல்லது ஒரு காரக அதிபதிக்கும் 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நிற்க அல்லது அந்த 8ஆம் இடத்திற்குரிய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி, இந்த கடந்து வந்த பாடல்களில் சொல்லப்பட்ட பாடல்கள் சார்ந்த ஒரு பாவத்தையே எடுத்துக்கொள்வோம். அதாவது 4ஆம் பாவத்தை எடுத்துக்கொள்வோம். காரக அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிபதியும் சந்திரனும் ஒரு இடத்தில் நிற்க அல்லது 4ஆம் இடத்திலேயே நிற்க இவர்களுக்கு 12ஆம் இடமான 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தியை நடத்தும் காலம் தாய்க்கு உடல்நலக்குறைவு குறைவு அல்லது தாய் இடப்பெயர்வு, இந்த இரண்டில் ஒன்று நிச்சயமாக நடக்கும். அதற்கடுத்து 4ஆம் பாவத்திற்கும் சந்திரனுக்கும் 6 என்று சொல்லக்கூடிய பாவமான லக்கினத்துக்கு 9ஆம் பாவத்துக்குரிய அல்லது 9ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் தாய்க்கு நோயோ கடனோ பலமான அவமானங்களையோ சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதில் எந்தவித மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமான லக்கினத்திற்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தியை நடத்தும் காலம் அல்லது அந்த வீட்டுக்குரிய கிரகத்தினுடைய தசாபுத்தியை நடத்தும் காலம் தாய் பலமான அவமானத்துக்குள்ளாகிறார்கள் அல்லது இறப்பை சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.